ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் கடந்த வீடியோவில் பாஸ்ட் கண்டினியூஸ் எங்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு பார்த்தேன் இல்லையா? இப்போ நாம் என்ன டென்ஸ் பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, பாஸ்ட் பெர்ஃபெக்ட் எங்கெல்லாம் பயன்படுத்தினாலும் தான். இந்த ரூல் மட்டும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கவனிங்க. 2 கடந்த கால செயல்களை குறிப்பிடும்போது முதலில் நடைபெற்ற செயலை பாஸ்ட் பெர்ஃபெக்டிலும் இரண்டாவது நடைபெற்ற செயலை பாஸ்ட் சிம்பிளிலும் குறிப்பிட வேண்டும். இதான் முக்கியம். எக்ஸாம்பிள் பாருங்கள். ராமு ஹேட் வாஷ்டு ஆல் இஸ் க்ளோத்ஸ் வென் இஸ் ஃப்ரெண்ட் கேம். இந்த வாக்கியத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல நடைபெற்ற செயல் எது? ராமு அவனுடைய துணிகளை துவைத்தது. இரண்டாவது நடைபெற்ற செயல் தான் அவனது நண்பன் வந்தது. எனவே முதல்ல நடைபெற்ற செயலை பாஸ்ட் பெர்ஃபெக்டில், அதாவது ராமு ஹேட் வாஷ்டு ஆல் இஸ் க்ளோத்ஸ். இரண்டாவது நடைபெற்ற செயல் என்ன? வென் இஸ் ஃப்ரெண்ட் கேம். இதுதான் சரியான வாக்கியம். மேலும் சில உதாரணங்களை பாருங்கள். ஆஃப்டர் ஐ ஹேட் மை லஞ்ச் I did some recording for the class. After I had my lunch, I did some recording for the class. இந்த வாக்கியத்தில் had போகிறது இல்லையா? இதை கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்க. அதாவது முதல்ல வர had லிங்கிங் வெர்பாகவும் அடுத்த had மெயின் வெர்பாகவும் வருது. இது சம்மந்தமாக நம்ம ஹேவ் சாப்டரை விளக்கமாக பார்க்கலாம். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். I felt very tired because I had walked 3 miles. இதெல்லாம் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் பயன்படுத்துகிற இடம். நாம் அடுத்தபடியாக பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. மேலும் சில வீடியோக்களை பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.